உங்க பாதைகள் திருந்து விட்டது, உங்கள் மனம் திருந்தவில்லை. எப்ப வேணும் என்றாலும் உங்களுடைய பாவம் மேல வரலாம். ஒரு டீச்சர் இருக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளை சைலண்டா உட்காரும். அதனால அது சைலண்ட் பிள்ளைன்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா அதுக்கு அங்க டீச்சருக்கு அது மரியாதை கொடுத்திருக்கிறதுனால இந்த சைலண்டா இருக்கு. அந்த டீச்சர் கொஞ்சம் வெளியே போட்டோம், இதோடைய புத்தி அப்பதான் வெளியே வரும். சோ இந்த பாவம் சில நேரங்கள்ல அடங்கி இருக்குன்னா அங்க நீ யாருக்கும் மரியாதை கொடுத்த ஒரு ஊழியனுக்கு. எனவே அடங்கி இருந்துச்சு. இப்ப ஊழியனுக்கே மரியாதை இல்லை என்றால் இப்ப வாங்குள்ள அந்த பாவம் எல்லாம் வெளியே வரும். இதுதான் ரகசியம். நீங்க ஊழியனை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய பாவம் உள்ளவே இருக்கும், வெளியே வராது. ஏன் சொன்னா அவன் அடக்கி ஆள்றான். அவன் மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாகவே அந்த பாவம் உள்ளவே அடங்கி இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் எவன்டா ஊழியக்காரன் அந்த வார்த்தை வெளியே வந்த உடனே பிசாசு உள்ள வருவான். அப்பாட, இதுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணிருந்தேன்.